மேடம் ராபிடோ. ஆமாண்ணா, ஆனால் நான் ஆட்டோ புக் பண்ணலையே, பைக் தான் புக் பண்ணியிருந்தேன். மேடம் கீர்த்தனா அது நான் தானா? ராபிடோ பார்சல். இவனுங்க டெலிவரியும் பண்ணுவானுங்க, ரைடும் ஓட்டுவானுங்க, நல்லா வாழ்றானுங்க. எச்சப்பாயிலுங்க. ஓ யாரை பற்றி எச்ச பையன் சொல்கிறேன்? உன்னதான் நான் சொல்கிறேன். ஏன் நீ ஒன்றா ஆட்டோ விட்டுட்டு வந்து பைக் ஓட்டு? என்ன ஆட்டோ விற்க சொல்கிறதுக்கு நீ யாரா நாய? யாரை பார்த்து நாயின்னு சொல்கிறேன்? அவள் தான் உனக்கு மரியாதை கட்டுறோம். என்னடா நக்கலா பேசுகிறேன்? ஏய் கையிறா அண்ணா கையிறா. முதல்ல கையிடுங்க. நீ சும்மா இருமா. அண்ணா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன், மரியாதை கையிடுங்க. உங்களால் முடியுது நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்க, அவரால் முடியுது அவர் பைக் ஓட்டுறாரு. 2 பேரும் உழைச்சி தானே நான் சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் எதுக்கு பைக் ஓட்டுறீங்க? என் ஒய்ஃப் கன்சீவாக இருப்பேன். அடுத்த மாதம் டெலிவரி செக்கப்லாம் போதும், அதுக்காக தான். கேட்டிங்களா? நீங்கள் எதுக்கு ஆட்டோ ஓட்டுறீங்க? என் ஃபேமிலியை ரன் பண்ணோம், பசங்களை படிக்க வைக்கணும், அதுக்கு தான். உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அதே மாதிரி அவருக்கும் ஒரு தேவை இருக்குது. இதே மாதிரி உங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் இந்த மாதிரி பைக் டாக்ஸி ஓட்டியிருந்தா நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களாண்ணா? சாரி தம்பி, தெரியாமல் பண்ணிட்டேன். என்னையும் மன்னிச்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் ஒத்துமையாக இருந்தீங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கலாம். வேறு அங்கே என்னம்மா பிரச்சனை? ஏன் சத்தமாக இருக்கு? எல்லாரும் தமிழ்நாட்டில் தான் இருக்கோம், ஆனால் ஒருத்தவங்க விளையாடுறது இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரி அதை விடுமா. நீ என்ன கையில் வச்சிருக்க? இது சாரியத்தை உங்களுக்கு தான். சரியா? எதுக்குமா? புது வருஷம் வருதுல அத்தை, அதான் நீங்கள் போய் இந்த சாரியை கட்டிட்டு வாங்க, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ரொம்ப அழகா இருக்கேம்மா. சரிம்மா, இதை போய் கட்டிட்டு வந்துடுறேன். என்னாச்சு கீர்த்தி? மாலந்து கீழே வரைக்கும் பாக்குற? இந்த புடவைய உனக்கு அத்தை தானே வாங்கி கொடுத்தாங்க. ஆமா, நல்லா இருக்குல்ல? எப்படி நல்லா இல்லாமல் இருக்கும்? நீ போய் ஆட்டோவில் உட்கார, நான் வரேன். வரேன். பாசமா உனக்காக வாங்கிட்டு வந்தா நீ அதை உன் மருமக கிட்ட கொடுக்குற. மாசமா இருக்க பொண்ணு ஆசைப்பட்டு கேட்டா எப்படிமா முடியாதுன்னு சொல்ல முடியும்? அத்தை ஒரு விஷயம் கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டேன்ல. இதுக்கு மேல தப்பா நினைக்க என்ன இருக்கு சொல்லுங்க. அந்த புடவை ரொம்ப அழகா இருந்தது. நீ அது எங்க வாங்கினேன்னு சொன்னேன்னா நானும் ஒன்று வாங்கிக்குவேன்ல. உங்களுக்கு வாங்கி கொடுத்தா நீங்க வாங்கிக்காதீங்க. மேல ஸ்கிரீன்ல லிங்க் தெரியுது, அதை கிளிக் பண்ணி நீங்களே வாங்கிக்கோங்க. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல்.